விரைந்து விரைந்து வள்ளலார் என்ன விரைந்து விரைந்து படி கடந்தேன்னா இதான் படி. ஒவ்வொரு படியை கடக்கிறார், ஒவ்வொரு உலகத்தை கடக்கிறார். இப்போ விரைந்து விரைந்து படி கடந்தேன், மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன். மேற்பால்னா மேலான அமுதத்தை வியந்து உண்டேன்னு சொல்கிறார். ஏன்னா அமுதம் உண்டு தான் நீ வளரணும். கரைந்து கரைந்து உள்ளத்தில் அருள் புகுந்தால் என்ன செய்யும்? கரையும். அப்போ அந்த அருள் எல்லா வெளிகளையும் என்ன செய்யும்? கரைச்சிடும். அதான் கரைந்து கரைந்து மனம் உருக. மனம் என்பது ஒரு உடம்பு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அந்த மனம் என்ன ஆகும்னா உருகுன்றார், உருகி போயிடுன்றார். நம்ம நெய்யை உருக்குறோம், இரும்பை உருக்குறோம், எக்க உருக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரிக்க மனம் உருகுதுன்ற, உருகி போயிடும். மனம் உருக கண்களில் பெருக, கண்ணீர் பெருக. மனம் உருகுனா அவுட்லெட், அவுட்லெட் அதான் எதில் வரும்? அவுட்லெட். அது ஏன் மனம் உருக கண்ணீர் நீர் பெருக? மனம் உள்ளுக்கு உருகுனா அதனுடைய அவுட்ல அந்த நீர் எங்கே? எல்லாம் நீர்வெளி தானே. அப்போ எப்படி வெளியாகும்? கண்ணு மூலியமாக தான் வெளியாகும். மனம் உருகுனாக்க அவுட்லெட் கண்ணு தான். அப்போ கண்லேருந்து தண்ணி பாட்டுக்கா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஊற்றும். இதை தான் சித்தாந்தத்திலையும் படிப்பாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவேன்னு படித்தாங்க. வள்ளலார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அப்போ எவ்வளோ தண்ணி வந்தால் உடம்பெல்லாம் நனையும். புரியுதுங்களா? அதான் சொன்னார், கரைந்து கரைந்து மனம் உருக கண்களில் பெருக கருத்தளர்ந்து வரைந்து ஞான மனம் பொங்க மணிமன்ற அரசை கண்டுகொண்டே திரைந்து நெகிழ்ந்த தோளுடம்பும் செலும் பொன்னுடம்பாய் திகழ்ந்தது. தோல் உடம்பு, இந்த தோல் உடம்பு என்ன ஆயிடுச்சுன்றாரு? பொன்னுடம்பாயிடுச்சு. அகவல்ல பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்தனி அன்பு. அப்போ இதனுடைய சாரம் என்ன சொல்லுது? அறத்திருமருடைய சாரம் ஞானம் இல்லையா? அப்போ ஞான சாரம் என்ன சொல்லுது? தோலுடம்பு பொன்னுடம்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி, அப்படின்னா பொன் ஒளியாக மாறிடுச்சு உடம்பெல்லாம் பொன் ஒளி. இப்போ கண்ணில் பார்த்தது என்னது? அவர் உடம்போட உள்ளுக்கு போனார். அப்போ எதை எடுத்துக்கிறது? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐயா உள்ளுக்கு போனார், மறைஞ்சிட்டார். அதுதான் நம்ம பேசுவோம், இதை தான் பேசுவாங்க. இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய தோளுடம்பு பொன்னுடம்பாக மாறிக்கிறது. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. இப்போ இவங்க என்ன சொன்னார்? ஐயா உள்ளுக்கு போனார், உடம்போடு தான் போனார், ஆனால் ஜோதி அவர் ஆகலை. ஆனால் பாடல் என்ன சொல்லுது? அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. புரியுதுங்களா? இதுதான் இந்த வித்தியாசம். நம்ம ஞான நிலைகளில் என்ன அர்த்தம், என்ன பொருள் அப்படின்றது ஞான நூலை நம்ம படிக்கணும். அவங்க புறக்கண் பார்த்ததை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேணுங்களா? இப்போ ஐயா ஒளிய உணர்வு ஆகலைன்னா எதுக்கு இந்த இது எழுதணும்? அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று எதுக்கு எழுதணும்? ஐயா பெருமான் எதுக்கு எழுதணும்? கேள்வி இருக்கு இல்லையா? தோளுடம்பும் பொண்ணுடம்பா ஆணிச்சுன்னு எதுக்கு எழுதணும்? அப்படி ஆகலைன்னா எழுதியிருப்பாரா? எழுதியிருக்க மாட்டார் இல்லையா? இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கிறார். மூப்பாவும் அப்படி தான், மகனும் அப்படி தான். விளங்குங்களா?
அது எப்படி இருக்குன்னாக்க, இப்போ நான் சோறு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் பார்க்குறேன், சோறு சாப்பிட்டுட்டேன், ஓகே. நான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன், அவர் சோறு சாப்பிட்டாரு, அந்த சோறு உள்ளுக்கு தான் இருக்குது, நீ பாரு பாரு அப்படின்னு சொல்கிறோம். சோறு உள்ளுக்கு தான் இருக்குது. எப்போ ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன், இல்லை நான் பார்த்தேன் அவர் சோறு சாப்பிட்டாரு, உள்ளுக்கு தான் இருக்கும், நீ என்ன பாருங்க. நான் சொல்கிறேன், சோறு உள்ளுக்கு இருக்காது, சோறு வந்து தாதுவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறேன். சோறு ரசமாக மாறிடும், ரத்தமாக மாறிடும், கொழுப்பாக மாறி. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லை நான் பார்த்தேன் சோறு தானே அவர் சாப்பிட்டாரு, சோறு தான் சாப்பிட்டாரு. நான் சொல்கிறேன், இல்லையா அது தாதுவாக ஆயிடுச்சியா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இந்த கதை தான் இல்லை. புரிஞ்சுக்குதா என்ன என்ன ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இதான் புரிதல் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போ இது ஞானம் வந்து வள்ளல் பெருமான் எழுதுனது வந்து அவர் ஞானத்தில் அவருடைய நிலை என்னன்றதை இங்கே எழுதிட்டார் இல்லைங்களா. உள்ளுக்கு போய் அவர் உடம்பு வந்து உட்காந்து என்ன ஆகுதோ எதுமோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். இப்போ சிவபெருமான் வந்து அந்த காலத்தில் வந்து நக்கீரன் கூட என்ன செஞ்சார், தமிழ் புலமைக்காக விளையாண்டார், ஆர்கியூமெண்ட் பண்ணார். நக்கீரன் கூட அவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது என்ன உடம்பு அப்படியே ஒளி உடம்பாக வந்தார்? இல்லை, சாதாரண உடம்பு எடுத்து தான் வந்தார். ஆர்கியூ பண்ணார். ஆர்கியூ பண்ணி முடிஞ்சோடனே என்ன ஆகிடுச்சு, அவர் மறைஞ்சிட்டார் இல்லைங்களா. அப்போ ஒளிவுத்தன்மையாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்ய முடியும்னா ஒரு உடம்பு வர முடியும், திருப்பி அவங்க அதோட பேர் அவங்க திருப்பி அதே உடம்புல தான் இருப்பாங்கன்னு நினைக்குமா? இல்லையே. உடம்பு வந்து எப்போதுமே அவங்களோட உடம்பு வந்து மாறிடும். ஒளி உடம்பு எடுத்தவங்க எந்த உடம்பும் எந்த லோகத்துக்குரிய உடம்பும் எடுக்க முடியாது. அதை தான் வள்ளலார் எல்லா உலகமும் என் உலகம் ஆயின அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த உலகத்துக்குள்ள இப்போ நம்ம எந்த உலகத்துக்குள்ளே போக முடியுமா? ஏன் நம்ம போக முடியலன்னா நம்மகிட்ட அந்த ஒளி உடம்பு இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இன்னொரு கருத்து என்ன சொன்னார்னா, ஒளி உடம்புனாக்கா செத்து போயிடுவாங்க, ஒளி உடம்பு எடுத்துட்டாக்க செத்து போயிடுவாங்கன்றார். அதுவும் ரைட்டு தான். இப்போ இதில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன உடம்பு, பராபரை வரைக்கும் ஒளி உடம்பு தான். அந்த ஒளி உடம்பு எடுத்தவங்களுக்கு என்ன வரும், இறந்து வரும். ஆனால் அதுக்கு மேலே உள்ளதும் என்ன உடம்பு, ஒளி உடம்பு தான். அந்த ஒளி உடம்பு இறக்குமா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒளி உடம்பு இறக்கும், அதனால வள்ளலார் வந்து ஒளியாக ஆகாமல் அவர் இந்த உடம்புலே இருக்கிறாரு, ஒளி ஆயிட்டாருன்னா இறந்துருவார். அர்த்தம் என்ன? அப்போ எந்த ஒளி இறக்காது, எந்த ஒளியாக நீ சார்ந்துட்டா, எந்த ஒளி உடம்பு எடுத்துட்டா உனக்கு இறப்பு வராதுன்ற ஒரு குறிப்பு இருக்குல்ல. சமரச சன்மார்க்க சங்கத்தவளால் ஏற்றி நின்று தடுக்கொள்ளர் எவ்வுலகில் எவரும் இல்லை. அப்போ அந்த ஒளி உடம்பு பெறாத வரைக்கும் மற்ற ஒளி உடம்பு பெற்றால் உனக்கு மரணம் வரும். அப்படி தானே அதனுடைய பொருள். அதை விட்டுட்டு அவர் என்ன சொன்னார், ஒளி உடம்பு எடுத்தால் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்போ வள்ளலார் என்ன ஆனார், ஏன் அருப்பெருஞ்சோதி ஆனேன்னு சொன்னார்? செத்து போகிறதுக்கு தான் அருப்பெருஞ்சோதி ஆனாரா? செத்து போகிறதுக்கு தான் வள்ளலார் அருப்பெருஞ்சோதி ஆனாரா? அப்போ தெரியணும் பாருங்கள், மற்ற ஒளிகளாக இப்போ வள்ளலாருக்கு முன்பே பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரில் உள்ளவங்களாம் இறப்பான்னு சொல்லி ஔவையார் கூட பாடியிருக்கிறாங்க. மாலும் இறப்பான் மலரோனும் தான் இறப்பான். ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர்லாம் படிச்சிருக்காங்க. அந்த 3 பேரும் இறப்பாங்க. சுப்பிரமணியர் என்ன சொல்கிறாரு, பராபரையில் உள்ளவங்களும் நானும் இறப்பேன்றார் சொல்லிட்டார். அவரும் சொல்லிட்டார் நானும் இறந்துருவேன்னு சொல்கிறார். இப்போ வள்ளலார் சொன்னாரா நான் இறப்பேன்னு சொன்னாரா? இல்லையே. எனக்கு மரணம் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே, அதுதான் மரணம் இல்லை பெருவாழ்வு. அப்போ என்னவா நீ ஆனால் உனக்கு மரணம் வராது. ஒளித்தேகம் எடுத்தால் மரணம் வரும். வேற உலகத்தினுடைய நிலைய ஒளி பெற்றாலும் அதற்கும் மரணம் உண்டு என்பதுதான்
வள்ளல் பெருமானோட கருத்து. அதனால தான் அவர் பவுண்டரி வளர்க்குறார். சமரச சன்மார்க்க வெளி, அந்த வெளியை அடைந்தால் மட்டும்தான். அதுதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமான. அப்போ அவங்களாம் ஒளி உடம்பு பெறலையா? பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒளி பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த மாதிரி அந்த பிரித்து அறிய முடியாதனால அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒளி உடம்பு எடுத்தாக்க செத்து போயிடுவாங்க, அதுதான் ஒளி உடம்பு எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு இப்படி ஒரு கருத்து போக்குறாங்க. புரியுதல்? சமரச சன்மார்க்க உடம்பு எடுத்துட்டாக்க உனக்கு மரணம் ஏது? பிரிவேது உன்னை பிடித்தன உனக்கு நம் வடிவே வேணும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவார். பிரிவு ஏது? பிரியாது. பிரிஞ்சாதானே மரணம். உயிர் பிரிஞ்சாதான் மரணம். உயிர் பிரியலன்னா மரணம் ஏது? புரியுதுங்களா? இப்போ அதுக்குரிய உயிர் தான் இந்த அருட்பெரும் ஜோதி. அதான் உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க. உயிர் விளங்கணும். அருட்பெருஞ்சோதி என்ற உயிர் செய்கின்ற உடம்பு அது எக்காலத்தும் அழியாது. அதனால தான் நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் வள்ளலார் வேண்டான்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அந்த உடம்பும் மரணத்துக்கு உட்பட்டது ஒன்று என்று சொல்கிறார். இது வள்ளல் பெருமானுடைய கருத்தாக அது வந்து அமையும். எப்படிலாம் கருத்து வித்தியாசங்கள், கருத்து வேற்றுமைகள் வந்து நடக்குது, வெளியில் பேசிகிட்டு இருக்கு. அப்போ இவர் ரமணி கேட்டது என்னன்னாக்கா, புருவமத்தியை பற்றி கேட்டார். இப்போ இவங்க வந்து கண்ணை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அது ஊரில் ஒரு கோஷ்டி வந்து அந்த மாதிரி கண்ணில் வந்து கவனத்தை வைங்க. ஓகே, இதுவரையில் நம்ம படித்ததில் எங்கேயாவது கண்ணில் வந்து கருத்தை வைங்க, கண்ணை பாருங்கன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? கூட நீங்கள் அந்த ஜோதியை பாருங்கள், ஜோதியாக அதில் செஞ்சு தான் அவங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம முருகன் பார்த்தாரு நீங்கள் தான் சொல்லிக்கிறது. அப்போ ஜோதியை பார்த்துக்கிட்டாக்கா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உருவத்தில் கரண ஒழுக்கத்தில் என்ன சொல்கிறாரு? கரண ஒழுக்கம் இல்லையா? மனதை சுற்றமையின் கண்ணே நிறுத்துதல். அதற்கு முன்னோடியாக எங்கே வைக்க சொல்கிறாரு? புருவ மத்தியில் கவனத்தை வைக்கின்றார். ஆமாம். விளங்காத மக்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனார் வள்ளலார்? ஜோதியை கொடுத்துட்டு போனார். இதையாவது வச்சு கவனிச்சிக்கிட்டு இருங்க. முதல்ல உனக்கு கொஞ்சம் தெரியும், அப்புறம் அகண்டமாக தெரியும். அகண்டமாக தெரியும்போது உனக்கு தெரியும் எங்கே ஜோதி எங்கே இருக்குதுன்னு தெரியும். உள்ளொளி ஓங்கிட, உள் ஒளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கனலே. புறமா அகமா புறமா? சபை எனதுலமென தான் அமர்ந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி. அப்போ எங்கே இருக்குது ஜோதி? உள்ளத்தில் ஒருவனை உள்ளொரும் சோதியை உள்ளம் ஒரு அடி விட்டு நீங்கா ஒருவனை. திருமந்திரம். உள்ளமும் தானும் உடனே இருக்கணும், உள்ளம் அவனை உருவறியாதே. கடவுள் எங்கே இருக்கிறான்? என் உயிராகி என் உயிருக்குள் இன்னுயிர் ஆயி நீர் வாரீர், என்னுயிர் நாதனே வாரி. 117வது அதிகாரம் போங்களேன். மருந்துன்னு வரும். 2 கோசம் 5 அந்த பாடு. உள்ளத்தின் உள்ளாம் மருந்து என் உயிரு கணாதி உறவாம் மருந்து, தெல்ல தெளிக்கும் மருந்து என்னை சிவமாக்கி கொண்ட சிவாய மருந்து. அப்போ வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி கேரும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரு. அப்போ வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? சிவமாயிட்டாரு. சிவம்னா ஒளி. அப்போ ஏன் இதை பாடினார்? கேள்வி இருக்குல்ல. அவர் இன்னும் மனுஷனாவா இருக்கிறாரு?
இன்னும் இந்த உடம்பாக அவர் இருப்பார், சிவமாக்கி கொண்டதுன்றார். அப்போ அவர் என்ன ஆயிட்டார்? சிவமாயிட்டார் தானே அதனுடைய பொருள். அருப்பரஞ்சோதி, அருப்பரஞ்சோதி மருந்துன்னு சொல்றாரு. ரெண்டாயிரம் பாடல் 2000 அதில் மருந்து தான். என்னுயிர் கண்பாம் மருந்து கலந்தென்னுயிர்க்குள்ளே இருந்த மருந்து, என் உயிருக்குள்ளே இருந்த மருந்து, என்னுயிர் காக்கும் மருந்து, என்றும் என்னுயிராகி இன்ப மருந்து. என்ன சொல்றது இதில்? பக்கம் 397, 397. 397 ஞானம். என் உயிருக்கு அன்பாம் மருந்து கலந்து என் உயிருக்குள்ளே இருந்த மருந்து, என் உயிருக்கு உள்ளே. அப்போ உயிர் எங்கே இருக்கு? நமக்குள்ளே தானே இருக்கு உயிர். உயிர் வெளியே போனால் தான் சவம். அப்போ உயிர் அது வரைக்கும் உள்ளுக்கு தானே இருக்கு. 36 தத்துவத்துக்குள்ளே தான் உயிர் இருந்து கொண்டு இருக்குது. இந்த உயிர் தத்துவத்துக்கு அதெல்லாம் அந்த உயிர் தத்துவத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னு அந்த பாடல்கள்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும். இன்னைக்கு எது 19, 13. பத்தொன்பது 14 இதில் என்ன சொல்றாரு? என் உயிராகி, இந்த உயிரும் அவர் கொடுத்த உயிர் தானே. அதான் என் உயிராகி, இறைவன் என் உயிராக இருக்கிறான். என் உயிருக்குள்ளே ஒரு 200 ஆயிரம். அப்போ உயிருக்குள்ள ஒரு உயிர் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்போ தூரத்தில் இருக்குதா இது? இதுதான் தூரம் இல்லை, ரொம்ப கிட்டத்தில் இருக்குன்னு சிவவாக்கியருடைய பாடல் ஒன்று சொல்லுவோம். தூர தூரம் தூரம் என்று தொடர்ந்தெழுந்த தூரமும், பாரம் 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 என்று பரிந்துரைத்த பாவி, நேர நேர நேரமும் நினைந்திருக்க வல்லீரேன், தூர தூர தூரமும் தொடர்ந்து கூடலாகும். தூரம் தூரம்னு சொல்லிட்டு கடவுள் எங்கேயோ இருக்கிறான் பாவனி இப்படி பார்த்துட்டு இருக்காத, கடவுள் உனக்குள்ள தான் இருக்கிறான். நேர 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 நேரமும் நினைந்திருக்க வல்லீரேன். அவனை நம்ம நெருங்கணும்னா அதுக்கு எதுவும் வழி? நினைக்கிறது, நினைவு. அதான் வள்ளலார் சொன்னது, நினைந்து நினைந்து. அப்போ நினைக்க நினைக்க அவருக்கும் நமக்கும் தொடர்பு நெருக்கமாகும். நினைக்கலன்னா ஒன்று இல்லை. நினையாத வாழ்க்கையில் இன்பந்தானே திருமூலர். நினைக்கலன்னா ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு வழிபாடே நினைவு தான். கடவுளை நினைக்கிறது செலவு இருக்கா? நினைக்கிறதுக்கு என்ன செலவு வேணும் உங்களுக்கு? உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை நினைங்க. இஸ்லாமா தான் 5 வேளை நினைக்க சொல்கிறோம். வள்ளலார 6 வேளை நினைங்கன்ற. வேறு என்ன நமக்கு என்ன செலவு கொடுத்தாரா? இல்லையே, ஒன்றும் இல்லை. நினைக்க தான் சொன்னேன். சிம்பிளாக சமயங்கள் எத்தனை சமயம் இருக்கு? எத்தனை சமயம்? 6. என்னென்ன வழிபாடு? 6 சமயம். தெய்வம் எது? கணபத்தியம், சிவம்.
சைவம், சக்தம், சூரியன் சூரியன், கௌமாரம், சௌமாரம், இதான் 6 சமயம். இங்கே என்ன சொல்கிறாரு? எச்சமயங்களும் இருக்கிறது 6 தானே. எச்சமயங்களும் பொய்ச்சமயம் என்றீர். என்றீர் யார் சொல்கிறாரு? எச்சமயங்களும் பொய்ச்சமயம் என்றீர். அருட்பெருஞ்சோதி யார்? அவருக்கு தான் தெரியும். 6 சமயமும் நான் தான். அவரை கேட்டால் என்ன சொல்ல? நான் தான் 6 சமயமும் நான் தான். ஆனால் 6 சமயம் நான் இல்லை. ஆனால் 6 சமயமும் நான். ஆனால் 6 சமயமும் நான். இப்படி சொன்னால் எப்படி முடியும்? அதான் கேம். இச்சமயம் இங்கு வாரீர், மெய்ச்சமயம் தந்தீர் வாரீர். மெய்ச்சமயம் எது? சன்மார்க்கம். மெய்ச்சமயம். சமயம் ஓகே. இப்போ நேராக 18:03 போவோமே. பாடல் எடுங்களேன். 18. சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்புதென்னவே. சமய தெய்வம் பலவும் சிறிய துரும்புதென்னவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூசுன்றது. சமய தெய்வங்களாம் ஒரு தூசு. சாற்ற புகினம் சாலா அருளின் பெருமை உண்ணவே. அருளோடு சன்மார்க்க அருள் இருக்குல்லையா, அதோட சொல்ல போனால் அது பொருத்தமாக இருக்காது, பொருந்தாது. சாலானா அதுக்கு இணையாக இருக்காது. அமையும் அண்டப்பகுதி பலவும் அணுவின் பொடியிலே. அமையும் கொடாகோடி அண்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அணுவின் பொடியிலே. அனந்த தொன்று என்று உரைத்தும் சாலானின் பொன்னடி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதோட ஒப்பிட்டாலும் அப்பவே முடியாது. அது அதை விட பெருசுங்க. அப்போ அருட்பெருஞ்சோதி எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய உலகம். அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து. அனந்த தொன்றென்று உரைத்தும் சாலானின் பொன்னடி. திருவடி பெருமை 45 பாடல் திருவடி பெருமை. அருட்பெருஞ்சோதி உலகத்தை பற்றி பாடியிருக்கு. எப்பேற்பட்ட உலகம் உலகம் அது. அங்கே போய் வாழ்கிறத பற்றி உள்ள நூல் அது. அங்கே போய் வாழ்கிறதுக்குரிய நூல் வேதம். இல்லைன்னா இங்கே கடந்து சாகணும். வேறு என்ன செய்ய முடியும்? சாப்பிட்டு இங்கே நம்ம செத்து போவோம், அவ்வளோதான். கருமாதி பண்ணிகிட்டு இருப்பான் பிள்ளைங்க. நமக்கு போய் சேர முடியுமா? ஒன்றும் முடியாது. அப்புறம் 18:10 பாருங்க. சாதல் பிறத்தல் என்னும் அவத்தை தவிர்த்த காலையே தனித்துன் அருளின் அமுதம் புகட்டி கொடுத்தாய் மேலையே. ஓதல் உணதல் ஒத்தல் எனக்கு நிற்பொற்பாதமே. உலக விடைய காட்டில் செல்லா எனது போதமே. என்ன இன்ஃபர்மேஷன் அதெல்லாம்? சாதல் பிறத்தல், சாகிறதும் பிறக்கிறதும். அவத்தை என்னும் அவத்தை. அவத்தைன்னா அது ஒரு நிலை. இறக்கிறதும் பிறக்கிறதும் ஒரு நிலை. தவிர்த்து, அதை தவிர்க்கிறது. தவித்துன் அருளின் அமுதம் புகட்டி கொடுத்தாய். இறைவன் வள்ளலாருக்கு என்ன புகட்டி கொடுத்தார்? அமுதம். அப்போ அமுதம் உண்டு தானே போகணும். இல்லைன்னா இவன் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான் செத்து போனாடி. ஓதல் உணர்தல் உவத்தல் எனக்கு நின் பொற்பாதமே. யாரை ஓதுவது? ஔவையார் சொல்கிறாங்களே, ஓதுவது ஒளியே. யாரை ஓதணும்? அவங்க காலத்தில் யாரை ஓதுனாங்க? பராபரையை ஓதுனாங்க. ஓதுவது ஒளியே. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கடவுளுடைய திருநாமத்தை சொல்லாமல் ஒரு நாளும் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்நாளும் ஓதுனாங்க. இப்போ இன்னைக்கு சன்மார்க்கத்துக்கு ஓதுறதுக்குரிய மந்திரம் அருட்பெரும் ஜோதி.
நிற்பொற்பாதமே உலக விடைய காட்டில் செல்லாம். காடுன்ற உலக விடைய காடு. பதினேழு 98வது பாடல். 8 இது என்று எனக்கு சுட்டி காட்டியே எட்டா நிலையில் இருக்க புரிந்தாய் இட்டு கூட்டி துட்ட வினையை தீர்த்து ஞான சுடருள் ஏற்றியே தூண்டாதென்றும் விளங்க வைத்தாய் உண்மை சாற்றி. தூண்டுற ஒளியா இது? தூண்டாத மணி விளக்காய் துலங்குகின்ற தெய்வம். அப்போ இவர் எந்த ஒளியை பேசிகிட்டு இருக்கிறார்? அருட்பெருஞ்சோதியை பேசிகிட்டு இருக்கார். எழுநூற்றி 1796. ஐயா நான் செய் பிழைகள் 7 கடலில் பெரியதை அனைத்தும் பொறுத்த தயவு பிறருக்கரியதறியதை. இறைவன் என்ன செஞ்சுக்கிட்டார்? அதான் பெருங்கருணை. பெருங்கருணை நீ என்ன பிழை செஞ்சேன்னு அதை பார்த்தது பார்க்காது. மூட்டையை அது பார்க்காது. என்ன பார்க்கணுன்ட்ட கருணை இருக்கான்னு தான் பார்க்கும். என் மேலே அன்பு இருக்கான்னு பார்க்கும். இது ரெண்டும் தான் பார்க்கும். அதான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னரும் பெற்றேன். அது ரெண்டு தான் செக் பண்ணு. உன் மூட்டை எவ்வளோ இருக்குன்னா அதுக்கு அது பார்க்க விரும்பாது. மூட்டையை பற்றி நீ கவலைப்படாது. முதல்ல நீ உயிர்கள் பால் இரக்கம் இருக்குதா, என் மேலே அன்பு இருக்குதா, என்னை பற்றி நீ தெரிஞ்சிருக்கிறியா, படிச்சிருக்கிறியா, நான் வேதம் கொடுத்துருக்கேன் நீ படிக்கிறதுக்கு, நீ படிச்சியான்னு கேட்கும். பதினேழு 99. அருளாம் பெரிய வெளிக்குள் ஜோதி வடிவனாகியே. வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? இப்போ இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்? அருளாம் பெரிய வெளிக்குள் ஜோதி வடிவனாகியே. இவனுங்க ஜோதி ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திருமுறையை ஒழுங்கா என்ன செய்யல, படிக்கல. இந்த அவர் எழுதுறாருல, ஒரு இடத்துல எழுதுறாரு, எத்தனை இடத்துல எழுதுறாரு, யோசிக்க வேணும். அப்ப அருளாம் பெரிய வெளிக்குள் ஜோதி வடிவனாகிய அரசு செலுத்தும் தனித்த தலைமை பரம யோகியே. அரசு செலுத்தும் தனித்த தலைமை பரம யோகியே. இறைவனுக்கு இன்னொரு பேரு பரம யோகின்னு பேரு. பொருளாய் எனையும் உளங்கொண்டளித்த புனித நாதனே, போற்றும் நாத முடிவில் நடசை கமலபாதனே. நடம் என்ன செய்யும்? மாற்றும், உன்னை மாற்றிடும். அதனால தான் ஜோதி வடிவனாக மாற்றுறது தான் அந்த நடனத்தோட இயக்கம். தனி நடம் இல்லையா? பதினெட்டு 3 பாருங்க. 0-3. அப்பா நின்னை அடைந்த என்னை ஒப்பார் யாவரே. இது என்ன சொல்றாரு? அப்பா நின்னை அடைந்த என்னை ஒப்பார் யாவரே. அப்ப வள்ளலார் என்னவாயிட்டாரு? நின்னை அடைந்த அப்படின்னாக்க இவர் என்னவாயிட்டாரு? அருட்பெருஞ்சோதி ஆயிட்டாரு. ஒப்பார் யாவரே.
யாராவது ஆயிருக்கிறாங்களா? என்ன மாதிரி ஒளி உடம்பு அடைஞ்சவன் எவனாவது இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அடையலையானாக்கா நம்ம ஜெனரலாக சொன்னால் ஒளி உடம்பு யாரும் அடையலையானா, ஆனால் அவருக்கு என்னை ஒப்பார்னு கேட்குறாரு. என்னை போல ஜோதி அடைஞ்சவன் எவனும் இருக்கிறானான்னு கேட்குறாரு. அதுதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்துமோ. சரிதானே அவருக்கு? அப்பா வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? ஒளி ஆயிட்டாரு. அதானே அவர் சொல்றாரு, என்னை அடைந்த என்னை ஒப்பார் நின்னை அடைந்த என்னை ஒப்பார் யாவரு, ஆறார் அகன்ற நிலையை அடைந்தன் என்பர் தேவர். ஆறாறு மொத்தம் எத்தனை? 36 தத்துவத்தை கடைந்தவர்கள் தேவரே. இப்பாராதி பூதம் அடங்கும் காலும் நின்னையே ஏத்தி கழித்து வாழ்வேன், இதற்கு என்ன ஐயம் என்னை. இந்த பூலகம் அழிகிற வரைக்கும் நான் உன்னையே போற்றி மகிழ்வேன் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. பதினெட்டு பூஜ்யம் மணி. எண்ணும் தோறும் என்னுள் இனிக்கிதே. எண்ணும் தோறும் என்னுள் இனிக்கிதே. இறைவா, நின்னை பாட நாவில் அமுதம் சனிக்குதேன்னா ஊறுதுன்னு அர்த்தம். கண்ணும் கருத்தும் நின்பால் அண்டி பிறப்பால் செல்லுமோ, கண்டேன் உனை இனிமேல் என்னை மாயை வெல்லுமோ. அப்ப அருப்பெருஞ்சோதிய வள்ளல் பெருமான் என்ன செஞ்சிருக்காரு? கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனி என்னை மாயை வெல்லுமோ. இப்ப நம்மளாம் எதுக்குள்ள இருக்கிறோம்? மாயை கண்டேன்னு சொல்றது நம்ம இல்லை, அவர் பார்க்குறாரு. அந்த இறைவனை வந்து அவர் பார்க்குறாரு. ஏன்னா இவர் அந்த ஒளி உடம்பு எடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அது பார்க்க முடியும். பொருள் வந்து அது அந்த பொருள் ஆனாக்கா அது அந்த பொருளை பார்க்க முடியும். இப்போ நம்ம ஏன் பார்க்க முடியல? நம்ம ஊனக்கண்ணில் அது தெரியாது. நம்ம வேற பொருள், அவர் வேற பொருள், அவர் மெய்ப்பொருள், நம்மலாம் பொய்ப்பொருள். நமக்கு எப்படி தெரியும்? கடவுள் தெரியாது, ஆனால் இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு அவர் தெரியும், ஆனால் அவர் கண்ணுக்கு தெரிகிறார். கண்டேன் அண்ட கோடி காணும் கண்கள் எய்தினேன் அறிந்தேன் அங்கே உள்ள செய்தியை பிண்டம் கோடி காண பெற்று. எல்லா அண்டத்தில் உள்ள பிண்டத்தையும் அவர் பார்க்குறாரு. அவங்களாம் எப்படி உடம்பு தாங்கியிருக்கிறாங்க. பேசி நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னை. 14. உறவும் பகையன் இரண்டும் எனக்கிங்கொன்றதாயிற்றே. என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு வந்து உறவும் பகையும் இரண்டும் எனக்கிங்கொன்ற. எனக்கு உறவும் இல்லை, பகை ரெண்டும் எனக்கு ஒன்றென்றார். ஒன்றென்று இரண்டென்று உளரும் பேதம் ஓடி போயிற்று. பேதம் இல்லைன்றார். எனக்கும் இறைவனுக்கும் பேதம் இல்லை. இவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? அவர் இன்னும் உடம்போடு தான் இருக்கிறாருன்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன எழுதுறாரு? எனக்கும் அவருக்கும் பேதம் இல்லை. அப்படின்னா இவர் என்ன ஆயிட்டாரு? ஒளி ஆயிட்டாரு. மரபு மரபு நினைவு என்று என்னை வலித்த வலிப்பு நீக்கினேன் மன்றில் பரமானந்த நடங்கண்டு இன்பம். நினைப்பு மறப்பு இருக்குமானாக்க இருக்காது.